பல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. என்னை பல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை உந்தனின் யோசனை நிறைவேற்றி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ள ஒருவராலும் கூடாது. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ள ஒருவராலும் கூடாது. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் உம்மை. ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர்,
உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர், எதிரான யோசனை அறமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர், எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. என்னை பல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். உம் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலை, இன்றைக்கி தான் நான் சபைக்கு இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் நாம் பாருங்கள் விசுவாசம் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நான் விசுவாசத்தினால பாருங்கள் எல்லாருமே வேத சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் உண்டென்றும் அவரை தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று பார்க்குறோம். அப்போ அன்பு அது தெய்வீக அன்பு அற்புதமாக செயல்பட வேணுமானால் பாருங்கள், விசுவாசம் செயல்படணும், நம்பிக்கை செயல்படணும், அன்பு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னாவே தெய்வீக அன்பு அது பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க, செயல்பட வேண்டும். இதில் ஒரு வசனத்துக்கு நம்ம போயிட்டு தெய்வீக அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், சந்தோஷப்படுறவர்களோடு கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு நான் ஏற்கனவே கடந்த வாரம் பேசினேன், ரொம்ப டீப்பாக பேசணும். சந்தோஷப்படுறவரோட சந்தோஷப்படுறது, அழுகிறவரோடு கூட அழுகிறதுல எது பெருசு, எது
கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அழுகிறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா சந்தோஷப்படுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அழுக பாருங்கள் நம்ம பேருக்கு சீக்கிரம் வந்துடும். ஒரு ஏதோ ஒரு கஷ்டமான காரியம் இருக்குன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசினா இல்லை ஏதோ சில காரியங்களை சொன்னால் பாருங்கள் உடனே மக்களுக்கு கண்ணீர் வந்துடும், அழுதுருவாங்க, அந்த துக்கத்தை போய் ஷேர் பண்ணிடுவாங்க. ஆனால் சந்தோஷப்படுறவங்களுடைய சந்தோஷப்படுங்கன்னு சொன்னால் அது நம்ம பரவாயில்ல முடியாது. நல்ல ஒரு இடத்த வாங்கிட்டாங்க, ஒரு வீடு கட்டிட்டாங்க, நல்ல ஒரு காரை வாங்கிட்டாங்க, ஏதோ சில காரியங்களை வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. சந்தோஷப்படுற மாதிரி நாடகம் பண்ணுவாங்களே தவிர ஆனால் உண்மையிலேயே சந்தோஷம் வராது. அப்போ சந்தோஷப்படுறது தான் ரொம்ப கஷ்டம். வேதம் தான் சொல்லுது, சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுற மாதிரி நாடகம் போடுவாங்க, ஆனால் சந்தோஷப்பட மாட்டாங்க. உதாரணமாக நான் போனவங்க கூட சொன்னேன், யாரோ கஷ்டப்பட்டவங்க ஒரு அரை பவுனோ இல்லை கால் பவுனோ ஒரு தோடு வாங்கி போட்டால் என்ன அந்த அம்மா காலத்தில் பல பலன்னு மின்னுது, எப்படி வந்துச்சு பணம் இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா இவ்வளோ நாள் மாதிரி இல்லையே, எங்கேயாவது கொள்ளைகள் அடிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. நான் போன வாரமே ஒரு விஷயத்த சொன்னேன், சில பாஸ்டர்களுக்கே இந்த மாதிரி வெளிச்சம் கிடையாது. யாராவது ஒரு நல்ல வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த ஆளுகளுக்கே பிரச்சனை, பாவம். இப்படி தான் ஒரு இடத்துல பையங்க ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ண சொன்னாங்களாம். போன வாரம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எதுக்கு பிரதிஷ்டைனா சர்ச்சுக்குள்ள வீட்டுக்கு ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு நல்லா கடனை வாங்கி கொஞ்சம் நல்லா வீடு கட்டி இருந்திருக்காரு. கட்டி பாருங்கள் நிறையா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கி போட்டிருக்காரு, சோபா கட்லு எல்லாம் வாங்கி போட்டாச்சு. பாஸ்டரை கூட பிரதிஷ்டை பண்ண கூப்பிட்டாராம் அந்த ஐயா, அந்த வீட்டுக்காரர். ஒரு வந்தாராம் பாருங்கள், வந்து சொன்னாராம், இவ்வளோ அழகான வீடு தேவையா, இந்த சோபா கட்டெலாம் நமக்கு தேவையா, கர்த்தருடைய வருகையில் வரும்பொழுது ஒரு கல்லின் மீது இராதபடி ஒரு சனப்பொழுதிலே எல்லாத்தையும் இடித்து தள்ளுவார் அப்படி சொன்னாராம் பாருங்க. இவர் கூப்பிட்ட அந்த சகோதரன் பாருங்க ஆடி போயிட்டாராம். ஏன்னா இவரை லோனுக்குலாம் போட்டு கட்டியிருக்காரு, பாவம், கொஞ்சம் பொருளாக வாங்கி போட்டிருக்காரு. என்ன பிரச்சனைனா பாஸ்டர்கள் ஆசீர்வதிக்கப்படாதனால விசுவாசிகளை அந்த மைக்கில் இழுக்கிறாங்க. அது பெரும் பிரச்சனை. சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், உனக்கெல்லாம் தேவையா அப்படி பேச பிரசவமே நடக்க முடியும். அதனால தான் எங்களை மாதிரி பாஸ்டர்கிட்ட வந்துடும். நீங்கள் நாங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு முன்னால் எங்கிட்ட கார் இருக்குது, நாங்களும் சொந்த வீடு கட்டியிருக்கிறோம், நல்லா ஏசிலாம் போட்டிருக்கோம். எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை நன்னா பெரிய வீடு கட்ட சொல்லுவேன், நானே சொல்லுவேன். இங்கே நான் வந்திருக்கிறாங்களாம் பாருங்கள், நிறைய பேர் பூரா புதுசாக வீடு கட்டியிருக்கிறாங்க, வீட்டை போய் திறந்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ப்ராடு. ஏன்னா முதல்ல நான் எங்களை கடவுளை ஆசீர்வதிக்கிறாரு, அப்புறம் ஆட்கள் இங்கே வந்து சொந்த வீடெலாம் அந்த சகோதரன் உட்காந்துருக்காரு. 60 வருஷமாக சொந்த வீடு இல்லாமல் இருந்தார் ஒருத்தர். இங்கே வந்து சர்ச்சுக்கு சூப்பர் வீடு கட்டியிருக்காரு. 60 வருஷமாக அவங்க அப்பாவுடைய காலத்தில் சொந்த வீடு இல்லையா அவருக்கு. சொல்கிறார், இப்போ வீடு கட்டி சும்மா அருமையாக போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா இங்கே வந்தாவே வீடு நீங்கள் கட்டலைன்னா கூட நான் பண்ணுற பிரச்சனை கட்டிடுவீங்க நீங்கள். அநேகருக்கு வந்து என்னென்னா இந்த சந்தோஷப்படுறது கூட சந்தோஷப்படுறதே முடியாத விஷயமா இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த பாஸ்டர் வீடு கட்டுறதுக்கு பிரதிஷ்டை பண்ணால் முதல்ல அவரை பிரதிஷ்டை பண்ணணும். இந்த மாதிரி காரியம்லாம் பேசாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து பாருங்கள், சிலருக்கு வந்து அந்த சந்தோஷப்படுறத கூட சந்தோஷப்படுங்கள் என்ற விஷயம் வந்து நிறைய பேரெல்லாம் முடியலை. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் நாம் சந்தோஷப்படுறவங்கள கூட சந்தோஷப்பட முடியும். ஏன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நாளைக்கு என்னைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு, நாளைக்கு எனக்கு கொடுப்பாரு. இன்றைக்கி உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகலைக்கு நாளைக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகும். அதைத்தான் விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு இது இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ அது வந்து ஒரு நல்ல விசுவாசமே இல்லை. அப்போ சந்தோஷப்படுறவங்கள கூட சந்தோஷப்படுங்கள் என்ற பற்றி நான் கடந்த வாரம் ரொம்ப டீப்பாக பேசணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க, அப்படியே திருப்பலாம் சீக்கிரமாங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுங்க. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாக இராமல் தீமைக்கு எதுவாய் இருக்கிறதே. நீங்கள் கூடி வர்றீங்கல்ல, சபைக்கு வர்றீங்கல்ல, அது எப்படி இருக்குன்னா நன்மைக்கு எது வராமல் ஏன் வந்து தீமைக்கு எதுவாக இருக்குன்னு கொரிந்து சபைக்கு எழுதுது. இப்போ கொரிந்து சபைக்கு எழுதுன்னு நம்மளும் எடுத்துக்கணும். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் கூடி வர்றீங்களா, இந்த கூடி வர்றது வந்து நன்மைக்கு எதுவாக இராமல் அது எப்படி இருக்குதான் தீமைக்கு எதுவாக இருக்கிறதே. ஏன் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஏக சிந்தை அந்த ஒரு மனது ஏன் இல்லை அப்படின்றத அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டு என்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். சொல்கிறாரு, நான் தூரத்தில் இருக்கிறேன், ஆனால் உங்கள் சபையில் ஏதோ சில பிரச்சனையாமே, நீ யாரும் வந்து ஒரு மனதாக இல்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. பவுல் வந்து இது லெட்டர் எழுதுறாரு.
கொரிந்து சபைக்கு இவர் எழுதுகிற ஒரு கடிதம் தான் அந்த 1 கொரிந்தியர். ஆனால் நீங்கள் அது என்னமோ சொல்கிறார் நினைக்கிறீங்க, அவர் தூரத்தில் இருக்கிறாரு, சில விஷயத்தை கேள்விப்பட்டு சொல்கிறாரு. 18வது, முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. என்ன சொல்கிறாரு? உத்தமர்கள் என்று ஒருத்தர் ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எவ்வளோ நடக்குது. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, அங்கே சொல்கிறார் பாருங்க, மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஒரு கலாட்டாலாம் உள்ள நடக்குது, ஒரு மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது, ஒரு மாதிரி வாக்குவாதங்கள்லாம் நடக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு இடத்துல கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். சபையில் அந்த நாட்களில் சபையில் வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் நல்லா பிரியாணி செஞ்சுட்டு வர்றது, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியோட வர்றது. இன்னொரு ஆள் யார் இருக்குதுன்னு ரொம்ப பாவம் கஷ்டப்படுற கஞ்சி எடுத்துகிட்டு வர்றாரு. இவன் பக்கத்தில் வரவங்களாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவன் மாட்டுக்கு பிரியாணி அவுத்து வச்சுட்டு வெட்டுறது. இவன் கஞ்சி குடிக்கிறாள் பாருங்கள், பாவம் கஞ்சியும் ஊறுகாயும் சாப்பிட்டு உட்காந்துருக்குது. அவர் சொல்கிறாரு, ஏப்பா நீ பிரியாணி கொண்டு வந்தோன்னு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தானா, ஏன் அந்த மாதிரி ஒம்போலக்கெல்லாம் பண்ணுற, இல்லைன்னா கொண்டு வராமல் இருந்துட்டு போயேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் சபையில் வந்து சாப்பிட்றதுக்கு தான் நீ வருவியா அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு நீங்கள் ஒருவரிடத்தில் கூடி வரும்போது அவர் சொல்கிறாரு, அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜன பண்ணுதல் அல்லவே. என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது இது கர்த்தருடைய ஒரு பந்தி கிடையாதே, நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாமா, உங்கள்ட்ட ஒரு மனது கிடையாதே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனதை வந்து இல்லைன்றதை வந்து ரொம்ப வலியுறுத்துறாரு. நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு மனது உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 22ஆம் வசனத்தில், புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழேன் சொல்கிறாரு. உங்களை பற்றி உங்களுக்கு நான் பாராட்டி சொல்லிடுவேன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீ என்னென்ன, நீங்கள் வரும்போதே இவர் ரொம்ப பெரிய பணக்காரரு, இவர் ஏழை, இவர் படித்தவர், இவர் பணக்காரரு, இவர் ஒன்றும் இல்லாதவர்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. பவுல் சொல்கிறாரு, இது சபையே இல்லைங்க, இது ஒரு சங்கம், அவ்வளோதானே தவிர இது சபை கிடையாது. சபையாக இருக்குன்னு சொன்னால் அங்கே விசுவாசிகளுக்கு எந்த ஒரு பாருங்கள், இவங்க பெரிய ஆள், இவங்க சின்ன ஆள், அவங்க அப்படி இவங்க இப்படி எந்த பாகுபாடும் இருக்காது. அதுதான் சபை. அப்போ சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்கே வந்து எப்படி இருக்கணும், நீங்கள் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த ஒரு மனது இருக்கணும். சபைகளை வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்றார். அப்படி இருக்குன்றதை ஏன் அவர் போதிக்கிறாருன்னா, அப்போது தான் அந்த சபையில் ஒரு மனது இருக்கும். சபையில் ஒரு மனது இருக்கும்போது தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு மனது இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனது இருக்கும்போது தான் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே கூட ஒரு மனது இருக்குங்க, மறந்துடாங்க. அப்போ அந்த ஒரு மனது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனது ஆண்டவர் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். அப்போ வந்து நம்முடைய படிப்பையோ பணத்தையோ நம்ம சில காரியங்கள் செய்கிறனாலையோ நாம் ஒருபோதும் பெரியவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மளை ஒரு நாள் நாமும் மற்றவங்களமாய் சாகிற நிலைமையில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை இன்றைக்கி ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஜனங்களை, அந்த மாதிரி ஜனங்களை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற விசுவாசம் இருக்கணும். அப்படி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணணும், தூக்கி விடணும். இப்போ இந்த மாதிரி அந்த ஒரு மனதுக்கு நம்ம வரும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாருங்க, ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த ஒரு கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம், ஒரு மனது ரொம்ப அவசியம். அப்போ அப்படி இருக்கும்போது தான் குடும்பங்களில் நல்ல ஒரு அந்த பாருங்கள் அந்த ஒரு மனதை அனுபவிக்க முடியும். குறிப்பாக சபையிலே அப்படிப்பட்ட ஒரு மனதை இந்த தேவ அன்பு கொண்டு வருகிறது. அன்பு தேவ அன்பை நம்ம நேசிக்கிறோமா, மற்றவங்கள்ட்ட தேவ அன்பை காமிக்கணுமா? நீங்கள் எல்லாரும் ஒருத்தரும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, ஒருவரும் ஒரு சில வேலைகளில் இருக்கிறீங்க. அங்கே உங்களை அநேகர் கனம் பண்ணுறாங்க, அதை நான் வந்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் சபைக்கு வரும்போது அப்படி ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நடந்து கொள்ளக்கூடாது. எப்படி இருக்கணுமா, நீங்கள் ஒரு மனதுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். சரி, அடுத்து இன்னொரு வசனம் கூட நம்ம போகலாம். எடுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் எடுப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடுங்க, அங்கே சொல்கிறாரு, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்கள் சபையில் வந்து மக்கள் வருவாங்க தெரியுமா? ஒரு மனது எந்த சபையில் இருக்கோ அங்கே தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. அங்கே சொல்கிறாரு, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இதயத்தோடும்
போஜனம் பண்ணினார்கள். நல்ல அந்த ஒரு மனதை பாருங்கள். அனுதினமும் பாருங்கள், அந்த நாட்களில் அந்த முதல் 3 ஆண்டு சபையில் நடச்சான். அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு மனது இருக்கும்போது அங்கே மக்கள் ரசிக்கப்பட்டு வர்றாங்க. சபைக்குள்ள வரும்போது இது யார் ஆளா நான் சொல்கிறேன், எல்லாரும் ஏசுனார் ஆளுங்க. அப்படி தான் இருக்கணுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஆள் அந்த ஆள் சொல்லி நீங்கள் பேசிகிட்டே போனீங்கன்னு வச்சுங்க, அது அங்கே வந்து பேய் தான், பிசாசு தான் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு மனதோடு இருக்கிறது, ஒரு மனதோடு இருக்கணும். அந்த ஒரு மனதை பண்ணும்போது தான் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி கர்த்தர் கொண்டு வராராம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சபைனா எதுங்க அப்படின்னா, சபைனா ஏக சிந்தை உள்ளவர்களாயும் ஏக மனதுள்ளவர்களாயும் இருக்க வேண்டுங்க. அதான் சபை. சபையில் நீங்கள் வந்து பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் அது இது நீங்கள் பார்க்கும்போது உங்களால் அங்கே வந்து கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரே மனது, அந்த ஏக சிந்தை உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சபைக்கு வரும்போது கூட அந்த மாதிரி ஒரு மனதோடு நம்ம வரும்போது, நான் சொல்கிறேன், அந்த வாரத்தில் குடும்பங்களை தேவன் அந்த ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவார். சபையின் குடும்பம் ஒன்று. அப்போ நம்முடைய சபையின் தலைவர் யார்? ஆண்டவராய் இயேசு. அவர் எங்கேயும் எந்த பட்சபாதம் பார்க்கல. அவர் சொல்கிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அப்படி சொல்கிறார் பாருங்க. ஏன்னா சபைக்குள்ள வரும்போது நீங்கள் இப்படி தான் இருக்கின்றாரு. அப்போ சொல்கிறாரு, அடுத்து அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், என்ன ஒரு வசனம் கூட போவேன், 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 4:21. நடந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் தேவனை மேம்படுத்தும்படி ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வயது பாருங்கள். இந்த சம்பவத்தை நம்ம நிறைய வாசிக்க வேணால் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த முதல் அதிகாரங்களில் வந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சப்பானி வந்து நடந்துடுறான் இல்லையா, அந்த வாசல் ஜெபாலயத்தினுடைய அந்த வாசல் இருக்கிறவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் வந்து நடந்துடுறான். நடந்த உடனே பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சீசர்கள் மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரே பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க. உடனே சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா குனிங்களேன், இல்லை பாருங்கள், என்ன நான் சொல்கிறேன், ஒரு வசனத்தை வாசிப்போம். 24ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீர். அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பெந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாய் இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளர்கள் குணமாகும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நல்ல கவனிங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சுவீதம் சொல்ல முடியாத மாதிரி தடை பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, விசுவாசியெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஒரே மனதோட ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணால் அந்த இடமே அசையுது. அந்த ஒரு மனது பட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே என்ன ஆச்சுன்னா, அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாய் இயேசு கிறிஸ்துவை எனது முழு தைரியத்தோடு ஊழியக்காரர்கள் அறிவிக்கும்படி நீர் அனுகிரகம் செய்திடும். விசுவாசிகள் ஜெபம் பண்ணணுமா, எங்கள் பாஸ்டர் வந்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாய் இயேசுவை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ண உதவி செய்ய மாண்டவரே, அவர் அபிஷேகம் சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணுமா பாருங்க. அப்படி ஜெபம் பண்ணும் போது தான் அங்கே என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே தைரியமாக போய் பிரசங்கம் பண்ண முடியுது. தைரியமாக போய் என்ன செய்யறாங்க, பிரசங்கம் முடியாதுன்னா அதுக்கு எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். சரி, அப்போ அந்த ஒரு மனது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்தை கூட போவோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். 18-19 நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பூமியில் எந்த ஒரு காரியத்தை குறித்தாயிலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தீங்கன்னா போதும். யார்? குறிப்பாக ஒரு கணவன் எடுத்துங்க, ஒரு மனைவி எடுத்துங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறீங்க. ஒருவேளை அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒரு காரியத்தை ஒருமனப்பட்டு ஆண்டவரை கேட்டீங்கன்னா அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பிதா என்ன செய்கிறாங்க,
உங்களுக்கு கொடுப்பாரு பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன கிடைக்குது? அந்த ஒரு மனது இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் என்ன செய்கிறார். நீங்கள் சரியாக ஒரு சித்தத்தின்படி கேட்டீங்கன்னா கொடுப்பார் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் பயப்படாங்க. அதெல்லாம் ஏதாவது நீங்கள் கேட்குறீங்கன்னா அவர் நல்ல தகப்பன்லையா கொடுப்பார் இல்லையா? ஒருவேளை நம்ம தவறாக கேட்குறோம்னா அதையும் சொல்லி சரி பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ கேட்கும்போது அந்த ஒருமனப்பட்டு நம்ம கேட்குறது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அருள்கிறார். சரி, திரும்பமாக இப்போ அந்த ஒருமன நாவியை பற்றி பேசுகிறோம். எல்லாரும் ஒருமனப்படணும். ஒன்று சபையில் ஒருமனப்படணும், 2வது குடும்பத்தில் நீங்கள் ஒருமனப்படுங்க. இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடங்களை விட நீங்கள் ஒருமனப்படலாம். வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரியோ அல்லது கீழே இருக்க அதிகாரியோ ஏதோ கீழே இருக்கக்கூடிய ஆட்களோ அந்த ஆள் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போய் பாருங்கள், கொஞ்சம் ஒத்து போங்களேன் அப்படின்னா அந்த வேலை ரொம்ப சுமூகமாக ரொம்ப லேசாக வேலை முடியும். அவர் சொல்கிற நான் கேட்க மாட்டேன்னு ஊருன்னு பார்த்தோன்னா அவன் மாற்றி ஊருன்னு பார்ப்பான், நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடங்கள்லையும் அந்த ஒருமனப்பட்டு சில காரியங்களை செய்யும் போது அது வெற்றியாக அமையும். தேர்ந்து அந்த ஒருமன நாவியை குறிப்பாக சபையிலையும் குடும்பத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், பாஸ்டர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரா, கண்டிப்பாக கூட கோஆப்ரேட் பண்ணுவான், ஒதுமனப்படுவான். வீட்டில் கணவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரா, அதுக்கு மனைவி பிள்ளை எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்படுவான். அந்த மாதிரி அந்த ஒருமனப்படும் போது அந்த ஒரு மனதை தேவன் கனமனுகிறார். அந்த ஒரு மனதுக்கான பதிலை தேவன் என்ன செய்கிறாருங்க? கட்டளை இடுகிறார். சரி, 2வது பாயிண்ட்டுக்கு போவாங்க, சீக்கிரமாக எடுங்க. ரோமர்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏகசிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இறங்குங்கள், உங்களை புத்திமானங்கள் என்று எண்ணாதிருங்கள். சூப்பர் பாயிண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார்? 2வது பாயிண்ட்னா என்ன சொல்கிறார் பாயிண்ட்டு அப்படின்னா, மேட்டிமையானவர்களை சிந்தியாமல், அதாவது பெருமையாக அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? திமிருத்தனம் பண்ணாமல். சரியான தமிழ் டிரான்ஸ்லேட் இது, கரெக்டாக கொடுக்குறேன் நான் இல்லையா? ஒரு மாதிரி பெருமை அடிச்சுக்கிறது. என்ன பெருமை அடிக்கிறது அப்படின்னா சொல்கிறாரு, ஒருவரோடு ஒருவர் ஏகசுந்தரர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல். மேட்டிமையான சிந்தாருன்னா ஒரு மாதிரி ஒரு பெருமை. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சிலாலாம் இருக்காங்க பாருங்கள், நாங்கள்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுற ஆளுக்க அப்படின்னு, அது ஒரு பெருமை. பயங்கரமானலாம் இருக்கிறாங்க பாருங்கள், சில வித்தியாசமாலாம் இருக்கிறாங்க, பெருமை அடிச்சுக்கிறது. சிலர் கொஞ்சம் கையில் கொஞ்சம் என்னது படிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த படிப்பை வச்சு அப்படி நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி ஊன்றது. சில ஆட்கள் பாருங்கள் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன மாதிரி பண்ணுறது ஊன்றது. அப்போ இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்களேன், எங்கள் 16ஆம் வசனத்தில், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். ஏங்க நீங்கள் பெரிய ஆளாக இருங்க, நீங்கள் பணக்காரராக இருங்க, நீங்கள் படிச்சிருங்க, நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களை எல்லாரும் இருக்கட்டும். ஆனால் தாழ்மையானவர்களுக்கு என்ன செய்யுங்க? இணங்குகள்னா தாழ்மையாக இருக்காரு, ஒரு தாண்ட படிக்கலை, ஒரு ஆளுக்கு பணம் காசு இல்லை, அந்த ஆள் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பணம் காசு இருக்கிறனால வெள்ளை காக்காபுரம் எல்லாம் வெள்ளையாருன்னு சொல்ல முடியுமா? நம்ம படித்தவனுக்கும் காக்கா வெள்ளையாக கருப்பாக தான் இருக்குது, படிக்காதவனுக்கும் காக்கா அப்படி தான் இருக்குது, பணக்காரங்களுக்கும் காக்கா அப்படி தான் இருக்குது, கருப்பாக தான் இருக்குது. ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். அதுதான் முன்னாலே உங்களுக்கு ஒரு இது கொடுத்தேன் இல்லையா? இல்லைப்பா சார், அந்த ஆளுகளுக்கு அவங்களுக்கு பூரா கருப்பாக தெரியுமா, இந்த ஆளுங்களுக்கு பூரா சிகப்பாக தெரியணும், எங்கேயா காக்கா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கிடையவே கிடையாது. ஏன்? அப்போ அதெல்லாம் ஒரு மேட்டிமை, ஒரு மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு மாதிரி இதெல்லாம் பேசுறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி அந்த பெருமையான காரியங்களை நீங்கள் எடுக்காங்கன்றாரு. சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒருவரோட ஒரு ஏசுவார்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவருக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று. எங்க எல்லா பேருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருமா? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, நான் பாஸாக இருக்கலாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் அன்றைக்கி வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, உங்கள் விஷயத்தை என்னை போய் உங்களை இன்னைக்கு பாஸ்டர் என் சீட்டு ஒரு நீங்கள் பாஸ்டர் தானே, என் சீட்டு ஒரு நீங்கள் பாருங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பாடு கிடந்தா கிரிக்கி விட்டு வர வேண்டியதான். முதல்ல சப்ஜெக்ட் அங்கே வரவே மாட்டேன் நான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க, தெருவுக்கு தெருவு பெட்டி கடை வச்ச மாதிரி. ஒரு பைபிள் எடுத்தாலும் பெரிய பாஸ்டர் அப்படி ஆகிக்கிறது, ஒன்றுமே தெரியாது, சும்மா இடத்தான் உளர வேண்டியதான் நான் பாஸ்டருங்கன்றது. அருமையானவர்களை நல்லா புரிஞ்சுங்க. இப்படிலாம் போகும்போது அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார், சாத்தா தான் உள்ளே உட்காந்துருப்பான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. சரி, இங்கே பாருங்கள் சொல்கிறாரு என்னென்னா, அந்த வசனம் சொல்லுது, மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யுங்க? இணங்குங்கள், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடாங்க.
ஏன்னா எல்லாம் தெரிகின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாவே உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். புரியுமா உங்களுக்கு? இல்லையா? நம்ம ஊரை கூட சொல்கிறான் தமிழில், கட்டுறது கையளவு, கல்லாதது கடலளவா. ஏதோ சம்திங் கொஞ்சம் ஏதோ நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் எல்லாம் தெரியும் நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாதுங்க. அப்போ எல்லாம் தெரியும்னா என்ன பண்ணணும்? எனக்கு தெரியலைன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். அதனால் வந்து பாருங்கள், யாராவது ஒருத்தர் சொன்னார்னா, நான் அதனால தான் பாருங்கள், யார் பேசினாலும் நான் பாருங்கள் நான் கவனமாக கேட்க ஆரம்பிச்சிடுவேன். இங்கே தான் 1 மணி நேரம் பேசுகிறேன், சின்ன பிள்ளை பேசினா கூட 1 நேரம் நிற்பேன், நின்றுட்டு என்னமோ சொல்லுது அப்படின்னு கேட்பேன் நான். ஏன் கேட்குறது தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட கூட இருந்து ஒரு அறிவு வந்துடும், நமக்கு கிடச்சிரும். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அந்த எல்லாம் தெரிகின்ற அறிவை வச்சு உங்களை சாத்த அழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருவான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதாங்க? அப்போ என்ன செய்யணும்? அந்த மேட்டிமையான எண்ணத்துக்கு போக வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஒரு பகுதிக்கு நம்ம போகலாம். எடுங்க சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தை எடுங்க. 131ஆம் அதிகாரம், சங்கீதம் 131. சீக்கிரம் கடகடன்னு போகலாம். சங்கீதம் 131ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். 1லேருந்து 3 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஓகே. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானதிலும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. என்ன சொல்கிறாரு தாவீது? ரொம்ப புத்திசாலியான பாருங்கள். அந்த ஆள் படிக்கல பாருங்கள், இன்னும் ஒரு ஆட்டு மேய்ப்பன். அவன் எழுதுறான், எப்படி எழுதுறான்னு பாருங்களேன். சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, ஒரு மாதிரி பெருமடிச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நானும் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், இனி நீங்கள் வந்து ஒரு ராஜாவை மாற்றிருக்கிறீங்க, அதுக்கு உமக்கு நன்றி, இல்லையா? அது மட்டும் இல்லாமல் என் கண்கள் மேட்டிமையானவர்கள் அல்ல, ஒரு மாதிரி பெருமையாக, ஒரு மாதிரி ஒரு 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 அது எப்படி சொல்லலாம், ஒரு ஆணவ பார்வை பார்க்குறது. மற்றவங்களெல்லாம் ரொம்ப அற்பமாகவும் ஒரு ஆணவமாக பார்க்குறது, அப்படி ஒரு பார்வை என்கிட்ட இல்லை. நான் ஒருவேளை ராஜாவாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தேன், அந்த நிலையிலிருந்து என்னை தூக்கியிருக்கிறீர், அதனால் நான் அப்படி பார்க்க போகிறது இல்லை. அது மட்டும் இன்னும் சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்களேன். என் கண்களை மேட்டிமையானவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின காரியங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. பெரிய காரியங்களும், ராஜாவுக்கு பெரிய காரியம் என்னமா இருக்கா? ராஜாவுக்கு தெரியாத விஷயமா இருக்குமா? ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சினவர்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. அப்படின்னா அடுத்த விஷயத்தை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அவன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். அதெல்லாம் அடிக்கடி மூக்க நுழைக்கிறது, அடுத்த விஷயத்தில் போய் இவன் போய் உள்ள தலையிட்டுக்கிட்டு தேவையில்லாத வம்பலாம் இழுத்து விடுறது, அப்படி நான் செய்ய மாட்டேன். யார் சொல்கிறேங்க? தாவீது சொல்கிறான், அந்த மாதிரி சொல்கிறான். வெரி எக்ஸ்பீரியன்ஸ் மேன், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஆட்சி செஞ்சாலே. அவன் சொல்கிறான், எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுறேன். அது சொல்கிறான், மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிட மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை, வேணாம், அந்த வம்பு வழக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற வேலையே பெரிய வேலை. சில ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா, அடுத்த வீட்டு விஷயத்தை கேட்குறதே வாயை பொழுது கேட்குறதுக்குலாம் ஆள் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, உன் வீட்டில் நடக்கிறது என்னத்தை சொல்கிறது? இவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, காலையில் எந்திரிச்சா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் எனக்கு வந்துடுது, இதை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயம். இதில் போய் நான் பக்கத்து ராஜா நாட்டுக்காரன் என்ன பண்ணுறேன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு நான் முட்டாள்ல அப்படின்னு அவர் பேசுகிறாரு தாவீது. சொல்லாமல் சொல்கிறார் பாருங்க. சொல்லிட்டு எனக்கு மிஞ்சின காரியங்களிலும் நான் தலையிடுறதில்லை, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கிக்கிறேன்றார். தாயுடைய பால் மறந்த பிள்ளை எப்படி இருக்குமா? அதுக்கு பால் மரம் கடிச்சிச்சுன்னா அப்படியே உட்காந்துரும் அமைதியாக. ஐயோ இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருந்தோமே, இந்த அம்மா வேறு அப்படி கைவிட்டுருச்சேன்ற மாதிரி அது ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருக்க மாதிரி சொல்கிறாரு. என்னுடைய ஆத்துமாவை அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் அப்படி அடக்கி வச்சுருக்கேன், உட்கார வச்சுருக்கேன் நான் அப்படி சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. என் ஆத்துமா பால் மறந்த குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியும்? ஒரு மாதிரி ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்க முடியாது, அது மாதிரி நான் வந்து என்னுடைய ஆத்துமா உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லி தாவீது சொல்கிறாங்க. தாவீதுக்கு எத்தனை அரசியல் தந்திரம் தெரிஞ்சிருக்கோம், தாவீது எத்தனை அங்கே மந்திரிகள் இருந்திருக்கிறான், எவ்வளவு ஆலோசனைகள் இருந்திருப்பான். அவன் கூட கிட்டத்தட்ட ஒரு பாருங்கள் ஒரு 400-450 பேருக்கு மேலே கூட இருந்தான். அவனே பெரிய பெரிய ஆட்கள், அப்படி ஆட்கள் அவ்வளோ பேர்லாம் இருக்கிறான் அந்த ராஜ்யத்தில், அவ்வளோ பேர் இருக்கான். அவன் சொல்கிறான், எதுக்கு நான் கேட்குறமா இல்லை, கர்த்தர் என்ன சொல்கிறார போய் கேட்டு நான் உட்காந்துருக்கேன், யாருடைய விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். தேவனுடைய பிள்ளை நான் சொல்கிறேன் கவனிங்க, யாருடைய விஷயத்துலையும் நம்ம தலையிடுறது அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரும் பிரச்சனை உண்டாக்கிருங்க. ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடுற ஆஃப் நிப்பாட்டுங்க. அவங்கள போய் கேட்குறதுக்கு ரூட் நமக்கு வந்து எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. செய்கிறாங்களா, சரியாக செஞ்சாங்கன்னா நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியில்லாமல் செஞ்சாங்களா அதனுடைய பலனை அவங்களே பெற்றுட்டு போகிறாங்க, விடுங்க. நம்ம ஏன் போய் அந்த மற்றவங்க விஷயத்தில் போய்
தலையிட்டு மூக்கை நுழைச்சு அவங்கள போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணி ஏன் நம்ம அப்படி நடந்துக்கணும்? விடுங்க போட்டோம், பரவாயில்ல. ஏன் சொல்கிறாருன்னா, அப்படி போய் இவங்க ஏன் தலையிடுறாங்க தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அவ்வளோ அறிவு இருக்குது. உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்தையும் நடக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. அப்படி பண்ணிங்கனாவே மேட்டிமையான என்ன உள்ளே இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த மேட்டிமையெல்லாம் விட்டுட்டு சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, ஒரு பால் மறந்த குழந்தைய போல நான் என் ஆத்துமாவை அமர பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி போதிக்கிறார். அப்போ அந்த மேட்டிமையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த ராஜா அப்படி பேசினார். இன்னொரு ராஜா சொல்கிறேன், எடுங்க நீதிமொழிகள், நீதிமொழிகள் வாசிட்டு தான் நான் அந்த அவர்கிட்ட போகிறேன். எடுங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், சீக்கிரம் போவோம், அப்படியே திருப்புங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16, 18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. என்ன சொல்றாரு? அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை ஒரு மாதிரி சில ஆளுகளுக்கு பார்த்துங்க, அந்த பெருமையில் வாழும்போது அவருடைய அழிவுக்கு அதுதான் வந்து ஆரம்பமா. எப்படி சொல்றாருப்பாங்க இங்கே தாவீது, சாலமோன் என்ன சொல்றாரு? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒரு மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடா, ஒரு மாதிரி திமிரா, ஒரு மாதிரி அப்படி இப்படி நடக்க போகிற அப்படிப்பட்ட ஆள்கள் நீங்கள் பார்த்தாவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த ஆளுக்கு அழிவு ஆரம்பமாக போகுது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ணணுங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஒரு நாளும் போகக்கூடாது. என்ன செய்யணும்? பேச சொல்லுது, தன்னைத்தானே தாழ்த்துற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துற எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சான் சரிங்க, சொல்கிற தேவஜனமே உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவு ஆசீர்வதிச்சான் சரி தான், ஒரு நாளும் அந்த பெருமை மேட்டிமை திமிரு அது இது காமிச்சிட்டு போகவே கூடாது. எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆண்டவராக இயேசுடைய கல்வாரி புண்ணியம். அவர் மட்டும் இல்லைனா நான் இந்த இடத்துல நிற்க என்னால் முடியாது. அவர் மட்டும் இல்லைனா இந்த சட்டையை என்னால் போட்டிருக்க முடியாது. அவர் மட்டும் இல்லைனா நான் உயிரோட இருந்திருக்க முடியாது இல்லையா? அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இடத்துக்கு நீங்கள் வரும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் விடுவார், ஆசீர்வதிச்சிருவார். அதான் மேன்மை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், எடுங்க இன்னொரு பகுதிக்கு நம்ம போவோம். இந்த ராஜா பாருங்கள், ஒரு ராஜாக்காரன் இருக்கான் பாருங்கள், என்ன பண்ணுறான் பார்ப்போம். எடுங்க ஓகே, எடுங்க தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் எடுங்க. அந்த ராஜா பற்றி சொல்கிறேன், பெரிய ராஜா, உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசுடைய ராஜாவே. எடுங்க எல்லாரும் தானியேல் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க எல்லாரும். 4ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறேன், 29ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். 29ஆம் வசனத்துலேருந்து, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேலே உலாவிக் இருந்தபோது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ என்று சொன்னான். இந்த ராஜா யாருன்னா நேபுகாத்நேசார். இவன் யார் அப்படின்னா, இவன் வந்து பாபிலோன் ராஜா. பாபிலோன் ராஜானா உங்களுக்கு தெரியும், உலக அதிசயங்கள் இருக்கக்கூடிய ஒன்றில் தொங்குந்தோட்டம் அப்படின்னு கட்டினாலும் இவன் தான். அதை தான் இவன் சொல்லிட்டு இருக்கிறான், நான் தான் அந்த தொங்குந்தோட்டம் கட்டியிருக்கிறேன், நான் கட்டின மகா பாபிலோன். இந்த பாபிலோன் இன்னைக்கு எங்கே இருக்குன்னா ஈராக்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்க. ஆகையால் அங்கே 30ஆம் வசனத்தில், இது என் வல்லமையும் பாருங்க பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதமத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிட்டு. என்ன சொல்கிறான்? நான் கட்டின மகா பாபிலோன். ஏங்க எல்லாமே கொடுத்தது ஆண்டவர் தாங்க. கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்தில் எவனா ராஜாவாக்க முடியுமா? அதுங்க கர்த்தர் இல்லாமல் ஒரு ஆளை வந்து ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு அவனால் நல்லா வாழ்ந்துட முடியுமா? அவன் படிப்பு பணம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கர்த்தர் மட்டும் தாங்க செய்ய முடியும். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவன் சொல்கிறான், நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்றான். இந்த வார்த்தை வாயிலிருந்து பிறவதற்கு முன்னே கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அடுத்து சொல்றார் பாருங்க, மனுஷன் என்று நீ தள்ளப்படுவாய், மனுஷன் தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல என்ன செய்வாய்? மேய்வாய். இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. சத்தம் உண்டாது. சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பெருமை அடிச்சுக்கிறையே, இவ்வளோ பெரிய பெருமை நீ அடிச்சுக்கிற, ஆனால்
7 வருஷம் என்ன பண்ண போகிற? மாடு மாய் புல்லு தின்ன போகிற, மாடு மாய் தின்ன போகிற. ஏன்னா உன்னை மேட்டிமே உன்னுடைய பெருமை அப்படி அடிச்சுட்டு அலைகிற நீ இல்லையா? என்ன நீ வந்து நான் பாபிலோன் சொல்கிற, நான் சொல்கிறேன் பாபிலோனை கட்டணும்னு சொன்னால் கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கட்டியிருக்க முடியுமா? ஆனால் இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அப்படின்னா நான் கட்டின பாபிலோன், அந்த மேட்டிமை, அந்த பெருமை, அந்த திமிரு அவனுக்குள்ள இருந்து அந்த வார்த்தையை சொல்ல வைக்குது. சொல்லி அந்த வார்த்தை வெளியில் வர்றதுக்கு முன்னாலே கர்த்தர் சொல்கிறார் வானத்திலிருந்து, நேபுகாத்நேசரே நீ பேசுகிறது சரியில்லை, மாடு புல்லு தின்ற மாதிரி 7 வருஷங்கள் உண்மையில் கடந்து போகுது. 7 வருஷம் நீ மாடு மாதிரி புல்லு தின்ன போகிற. உலகத்திலேயே மாடு மாதிரி புல்லு தின்ன ஒரு ராஜா இருக்காங்க நாட்டில், உலகத்தில். யாருங்க அது? நேபுகாத்நேசர். ஏன் அப்படின்னா அந்த மேட்டிமை தான். கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறது யார்? கர்த்தர் தான். அப்படி கொடுக்கும்போது அங்கே என்ன நீங்கள் மேட்டிமையை செய்ய முடியும்? நீங்கள் என்னத்தை மேன்மை பாராட்ட முடியும்? அப்போ சொல்கிறார் பாருங்க, இங்கே சொல்கிறான். அப்போ 33ஆம் வசனம், அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேசரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. பாருங்க, அப்படியே வெளியில் போயிட்டான். அவ்வளோ பெரிய ராஜாங்க. இது நடக்குமான்னு என்னால் சிந்திக்கவே முடியலை. எப்படி இவ்வளோ பெரிய ராஜா அப்படி போயிட்டான்? அவனை வெளியில் பண்ணிட்டான். பாருங்க, எல்லாம் தூக்கி போட்டான், வெளியில் போயிட்டான். 7 வருஷம் கிடக்கான். பாருங்க பாருங்க 34ஆம் வசனம், அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரையும் புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஒன்று புரியுது? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்தாருங்க. கொடுத்தது யாருமே கிடையாது. நீ நினைக்கலாம் பிசாசு வந்து கொடுத்துச்சு போல நினைக்கலாம். கிடையாது. கொடுத்தது யாரு? ஆண்டவரே. ஏன்? அந்த பெருமைக்கு தேவன் வந்து எதிர்த்து நிற்கிறார். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இன்றைக்கி வந்திருக்குன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசுடைய ரத்த புண்ணியம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரும்போது தான் என்னாலும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் நிலைத்து வாழ முடியும். அது ஒரு நாள் மறந்துடக்கூடாது. பாருங்க சொல்கிறாரு, அவன் சொல்கிறான் அந்த 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 புத்தி அவனுக்கு அந்த எண்ணம் வந்த உடனே பாருங்க, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசராகிய நான் என் கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அப்படி கர்த்தத்துவம்னா என்னன்னா ராஜ்யம் தான் அர்த்தம்ன்றாங்க. என்னன்னா நான் இன்னைக்கு வேணா ராஜாவாக இருக்கலாம், ஒரு 60-70 வருஷம் ராஜாவாக இருக்கலாம், என் உயிருள்ள வரைக்கும் ராஜாவாக இருக்கலாம். ஆனால் என்னென்னைக்கும் ராஜாவாக இருக்கிறது யாரு? அவர் மாத்திரம்தான். இவன் ஒரு பகுதிக்கு ராஜா, ஆனால் கர்த்தர் சர்வலோகத்துக்கு ராஜா. அவன் சொல்கிறான், நீர் மாத்திரம் தான் ராஜா, உம்முடைய கர்த்தத்துவம், உம்முடைய அரசாங்கம் மட்டும்தான் எனக்கு நிலச்சிருக்கும் அப்படின்னு ஒரு புத்தி வந்த உடனே அவன் சொல்கிறாங்க, பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்றும் எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார். சொல்கிறான், அவருடைய கையை தடுத்து நிறுத்த யாராவது உலகத்தில் இருக்கிறானா? அவர் சொன்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாருங்க, அவன் வேலையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. பாருங்க, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக நான் என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. அந்த நல்லா கவனிச்சிங்களா? இவனை தேடி மந்திரிமாரெலாம் வந்தான. அந்த மந்திரிமார் தான் அவனை துரத்தி விட்டான். ஏன்னா மாடு மாடி இவன் புள்ளத்துனானா கழுகு மாதிரி இவனுக்கு முடிவு வளைஞ்சானா எவனா ராஜ்யத்தில் வச்சுருப்பானா? இவன் தான் துரத்தி விட்டான். ஆனால் அவனுக்கு புத்தி வந்த போது எவன் துரத்தினாலும் அவனே கூட்டு வந்து பையன் உட்காருங்கன்னு சொல்கிறான். ஏன் தெரியுமா? அந்த பெருமைக்கு கடவுள் அவ்வளோ எதிர்த்து நிற்கிறாருங்க. அடுத்த பசந்து போகலாம். ஆகையால் நேபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழியெல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்தவராலே ஆகும் என்று எழுதினான். யாராவது அகந்தையாய் திமுறா நடந்தான்னா அந்த அகந்தையை தேவன் என்ன செய்வாருங்க? ஒடுக்கி போடுவார். ஏன்னா அந்த மனமேட்டிமை, அந்த கர்வம் அவனை விட்டு அடங்க மட்டும்
கர்த்தர் விடுறதே இல்லை. அப்போ இன்னைக்கு பாருங்கள், நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளை இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு, நமக்கும் கொரிந்து சபைக்கு மட்டுமல்ல, நமக்கும் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு நாளும் இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி என்ன வந்துட வேண்டாம். எனக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இருந்துட்டு போட்டு விடுங்க. யார் கொடுத்தது? அவர் தானே. அவர் தானே அதை கொடுத்துருக்காரு. ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அவர் தான் கொடுத்துருக்காரு. ஒரு தொழிலை கொடுத்துருக்காரா, அவர் தான் கொடுத்துருக்காரு. ஒரு வியாபாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரா, நான் சொல்கிறேங்க, இந்த சட்டம் கொடுத்துருக்காரா, அவர் தான். ஆனால் கடவுள் இன்றைக்கி என்னை ஆசீர்வதிக்கிறீர். அதுக்குன்னா அது உங்களுடைய கிருபை, அது ஒரு தயவு தான். உங்களுடைய கிருபையினாலையும் உங்களுடைய தயவுனால நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம வரும்போதுங்க, இந்த தேவ அன்பு சொல்லும், எவ்வளவு கஷ்டப்படுறவன், எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் அவன் மேலே அன்பு கூறு, அவனை நேசி, அவனோட கை விடு, அவனோட ஒத்துப்போ, அவனோட ஒருமனப்படு என்று தேவன் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையிலே மேட்டிமையான மனுஷன் ஒரு நாள் இருந்துடவே கூடாது. நீங்கள் தாழ்மையுள்ளா இருக்கும்போது வேதம் சொல்லுது, கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யாக்கோப்பு மட்டும் ஒன்று வாசித்து முடிகிறேன். 4ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 4:6, சீக்கிரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிக கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாராம், திரளாய் நம்ம கொடுக்குறாராம். அடுத்து சொல்கிறாரு, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாராவது ஒருத்தன் பெருமைப்படுறான்னா அந்த பெருமை கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். இருக்கிற பாவத்தில் ரொம்ப டாப் மோஸ்ட் தெரியுமா? பெருமை தான். பெருமை ஆண்டவருக்கு பிடிக்காத மோசமான பாவம் எதுனா பெருமை தான். சொல்கிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை, பாருங்கள், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்தும் போது, ஆண்டவரே இது உங்கள் தயவு, உங்கள் கிருபை ஆண்டவரே, நான் இல்லை அப்படின்ற நீங்கள் இடத்துக்கு வரும்போதுங்க, உங்களை 8வது உயரத்தில் தேவன் கொண்டு வந்து வைத்து விடுவார். அதான் கர்த்தருடைய சித்த ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணால், இந்த தேவ அன்பில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் பாருங்கள். 2 காரியங்களை இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஒன்று, ஏக மனதும் ஏக சிந்தனையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னது? ஒரு மனது, குடும்பத்திலையும் சபையிலையும் ஒருமனப்படுங்க. குடும்பமாக இருந்தால் கணவன் இருக்காரா, தப்பாக போகிறாரா, அவர் சொல்லுங்கள், சௌகரியம் சொல்லுங்கள். சொல்லி உள்ள ஒருவேளை மனைவி தப்பு பண்ணுறாங்களா சொல்லுங்கள், பேசுங்க. பேசி அந்த இடத்துல ஒருமனப்படுங்க. பிள்ளைகளை கொண்டு வாங்க, பேசுங்க. உங்கள்கிட்ட சபைக்கு வரும்போது பாஸ்டர் சில காரியங்களை செய்கிறாங்களா, தீர்மானம் எடுக்கிறாங்களா, அதுக்கு நீங்கள் ஒத்து போங்க. நான் சொல்கிறேங்க, அது நிமித்தமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, நாம் மேட்டிமையானவர்களாய் பெருமையுள்ளவர்களாய் ஒருபோது இருக்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நீர் கொடுத்தது. இன்றைக்கி இந்த உயிர் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னா அது உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை தான். ஆண்டவரே நீர் இல்லைனா எத்தனை பேருக்கு கொரோனா செத்து போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க அது. யாராவது எனக்கு ஏதாவது கொடுக்கல நீங்கள் எவ்வளோ சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குற அந்த உயிர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கடவுள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அதெல்லாம். நான் சொல்கிறேன், இதுக்கு நன்றி சொன்னோம்னாவே ஒரு நாளும் நம்ம மேட்டிமை அடைய மாட்டோம். இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம். இந்த தேவ அன்பில் நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஏக சிந்தனையுள்ளவர்களாய் ஒருமனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் குறிப்பாக சபையிலையும் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட நல்ல ஒருமனதின் ஆவியை மக்களுக்குள்ளே கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இதேபோல் நல்ல தேவனே, எல்லா மேட்டிமையான எண்ணங்களும் ஆண்டவரே நம்முடைய ஜனங்களை விட்டு நீங்கி போய் எப்போதும் எந்த ஒரு உயர்வு வந்தாலும் நீர் மாத்திரமே காரணம். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு நீர் மாத்திரமே காரணம். ஆண்டவரே, நாட்களில் ஆண்டவரே அந்த ஒரு நல்ல ஒரு இருதயத்தை நம்முடைய ஜனங்கள் நீர் கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற. நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் நீர் கொடுத்த ஆசீர்வாதம், உங்களுடைய தயவு, மகா பெரிய கிருபை. ஆண்டவரே, இந்த நாட்களில் நீ கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தேவ அன்பிலே நாங்கள் நடக்கும்படி சபையில் வரும்போதும் மற்ற இடங்கள்லையும் ஆண்டவரே மற்றவர்களை பார்க்கும்போது நாங்கள் பெரியவர்கள். ஆண்டவரே, நீர் மாத்திரமே பெரியவர். தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே பால் மறந்த குழந்தையை போல அமர பண்ணும்படி ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்தபடியால் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும்